அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஹிந்து பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, டிஜிட்டல் ரெபாசிட்டரி டு பி கிரியேட்டட் டு பிரிசர்வ் இண்டிஜீனியஸ் ஆர்ட் ஃபார்ம்ஸ், ட்ரெடிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர் இந்த டிபார்ட்மெண்ட் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, சுவடுகள் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு டிஜிட்டல் ரெபாசிட்டரிய வந்து கிரியேட் பண்ண போறாங்க. ஓகேங்களா? சுவடுகள் அப்படிங்கிற ஒரு தரவுதளத்த உருவாக்க போறாங்க. டிஜிட்டல் தரவுதளம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நாட்டுப்புற கலைகள் அதிகமாக இருக்கு. இல்லையா? ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே பார்த்தோம்னா, சிறப்பான நாட்டுக்கலைகள் அந்த மாவட்டத்தில மட்டுமே பயிற்சியில, பழக்கத்தில இருக்கக்கூடிய நாட்டுப்புற கலைகள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. அதுல நெறைய நாட்டுப்புற கலைகள் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர் சப்போர்ட் இருக்காது. இந்த மாதிரியான காரணங்களால பெரிய மக்கள் மத்தியில ஒரு வரவேற்பு இல்லாம போயிருச்சு. அந்த காலத்துல இருந்த வரவேற்பு இப்ப இல்லாம போன காரணத்தினால, ஒவ்வொரு கலைகளும் அழிஞ்சுட்டே வரக்கூடிய நிலை இருக்கு. ஒவ்வொரு கலைகளையும் பயிற்சி பண்ணக்கூடிய ஆட்களே பார்த்தீங்கன்னா, ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அழிந்து வரக்கூடிய கலைகள், ஒரு சப்போர்ட் இல்லாம இருக்கக்கூடிய கலைகள், அத பத்தின தகவல்கள வந்து நம்ப ஆடியோ பேசிஸ்லயும், வீடியோ பேசிஸ்லயும் எடுத்து ஒரு தரவுதளமா கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத ஆதி திராவிடர் மற்றும் ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அததான் டிஜிட்டல் ரெபாசிட்டரியா சுவடுகள் அப்படிங்கிற டிஜிட்டல் ரெபாசிட்டரியா கிரியேட் பண்ண போறாங்க. சரிங்களா? உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு மாவட்டத்திலயும் நமக்கு நெறைய கலைகள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். உதாரணத்துக்கு திண்டுக்கல் மாவட்டம் அப்படின்னா, சிங்காரி மேளம் அப்படின்னு சொல்றாங்க. நாகப்பட்டினத்தில பார்த்தீங்கன்னா, ராதா காவடி அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலியில கணியன் கூத்து, பெரிய மேளம் அப்படிங்கிறது திருவண்ணாமலையில, பெரும்பறை அப்படிங்கிறது அந்தியூர்ல, மாலை கூத்து அப்படிங்கிறது தர்மபுரி. அதே மாரி இங்க பார்த்தீங்கன்னா, பூத கபால ஆட்டம் அப்படிங்கிறதும் தர்மபுரி மாவட்டத்துல இருக்கு. இதெல்லாம் உதாரணங்கள். இந்த மாதிரி இது கலைகள பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்க கூட மாட்டோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரியான கலைகள எப்படி நடனம் ஆடுறாங்க? எப்படி அந்த கலைய வந்து பயிற்சி பண்றாங்க? அப்படிங்கிற மாரியான ஒரு டேட்டாவ எடுத்து ஒரு ஆடியோ ஃபார்மேட்லயும், வீடியோ ஃபார்மேட்லயும் எடுத்து வைக்க போறாங்க. அதாவது சுவடுகள் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. எந்த டிபார்ட்மெண்ட் பண்ண போறாங்க அப்படின்னா, ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் பண்ண போறாங்க. சரியா? அடுத்தது நேத்து தமிழ்நாடோட எக்கனாமிக் அச்சீவ்மென்ட்ட பேஸ் பண்ணி, தமிழ்நாடோட ஓவரால் அச்சீவ்மென்ட்ட பேஸ் பண்ணி, நம்ம அரசாங்கம் ஒரு செய்தி வெளியிட்டிருந்தாங்க. பிரஸ் ரிலீஸ் வந்திருந்துச்சு. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல அதிகமான இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது வந்துகிட்டு இருக்கு. அந்த இன்வெஸ்ட்மென்ட்னால அதிகமான வேலை வாய்ப்புகளும் உருவாக்கப்பட்டுட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 897 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு. இதன் மூலியமா பார்த்தீங்கன்னா, 10,00,000 கோடி முதலீடுகள் வந்திருக்கு. அதன் மூலியமா 32,00,000 வேலை வாய்ப்புகள் உருவாக்க போறோம் அப்படிங்கிறத தமிழக அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடோட ஏற்றுமதியோட மதிப்பு ஓகேங்களா? வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய அதனுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா, $26 பில்லியன் இருந்துச்சு. 2020, 21ல. இப்போ அது எவ்வளவா இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா, $52 பில்லியன் கிட்டத்தட்ட ட்வைஸ் த அமவுண்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாரி எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட்ல தமிழ்நாடு தான் தொடர்ச்சியா முதல் மாநிலமா இருக்கு. அதனுடைய எக்கனாமிக் வேல்யூ பார்த்தீங்கன்னா, $14.65 பில்லியன் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாட்ல தொழிலாளர்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறதும் அதிகமாயிருக்கு. நம்பர் ஆஃப் வொர்க்கர்ஸ் எவ்வளோ பேர் இன்கிரீஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2020, 21ல 2.9 கோடியா இருந்தது. இப்ப 3.87 கோடியா நம்பர் ஆஃப் வொர்க்கர்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கு நெறைய தமிழக அரசாங்கத்தோட எல்லா திட்டங்களையுமே நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இந்த ஒரு வளர்ச்சிக்கான காரணம் அப்படிங்கிறத. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் வைஸ் பார்க்குறப்ப, தமிழ்நாடோட ஹையர் எஜுகேஷன் என்ரோல்மென்ட் ரேஷியோ அப்படிங்கிறது 51.3ஆ இருக்கு. நேஷனல் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா, 26% இருக்கு. ஓகேங்களா? மத்தபடி பார்க்குறப்ப, கிரைம் ரேட் ஓகேங்களா? பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அப்படிங்கிறது தேசிய அளவுல பார்த்தீங்கன்னா, 1,00,000 பெண்கள் இருக்காங்க அப்படின்னா, அதுல 66 பெண்களுக்கு எதிரான குற்றம் அப்படிங்கிறது நடக்குது. ஆனா தமிழகத்த பொறுத்தவரைக்கும் அந்த ஆவரேஜ் 24ஆ இருக்கு. சரிங்களா? அதே மாரி சென்னையோட குரோத் ரேட் ஸ்கில் சென்டரா சென்னை வந்து மத்த ஸ்கில் சென்டர தாண்டி நம்ம தான் அதிகமான ஒரு வளர்ச்சிய கொண்டு வந்திருக்கோம். 24% வளர்ச்சி. ஓகேங்களா? இப்ப உதாரணத்துக்கு மும்பை, பூனே, ஹைதராபாத், பெங்களூரு இந்த சிட்டீஸ்லயுமே வந்து ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கு. ட்ரெய்னிங் சென்டர்ஸ் இருக்கு. அங்கேயுமே ஸ்கில் சென்டர்ஸ் எல்லாமே இருக்கு. ஆனா அங்க இருந்த வளர்ச்சியோட நம்மளோட வளர்ச்சி ஒரு 24% அதிகமாகவே இருக்கு அப்படிங்கிறத இங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஓவராலா பார்க்குறப்ப தமிழ்நாடு அரசாங்கம் ஆ தமிழ்நாட்டோட எக்கானமியோட அந்த ஸ்டேட்ட சொல்லியிருக்காங்க. எப்படி நம்ம வளர்ச்சி அடைஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இங்க குடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவ பொறுத்தவரைக்கும் இந்த டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்
மேட்டர்னல் மார்டாலிட்டி ரேட், இன்ஃபான்ட் மார்டாலிட்டி ரேட் இந்த டேட்டாவெல்லாம் குடுக்குற அமைப்பு யார் அப்படின்னா, சாம்பிள் ரிஜிஸ்ட்ரேஷன் ரிப்போர்ட் அப்படிங்கிற இந்த ரிப்போர்ட் தான். ஓகேங்களா? ரிஜிஸ்டர் ஜெனரல் அப்படிங்கிற ரிஜிஸ்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. சாம்பிள் ரிஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது தான் அஃபிஷியல் டேட்டா. இதிலிருந்து தான் நம்ம எடுக்கணும். சரிங்களா? ஸோ அந்த வகையில இந்தியாவோட ஃபெர்டிலிட்டி ரேட் எப்படி இருக்கு? டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் எப்படி இருக்கு? அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு 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 விமனோட ரீப்ரொடக்டிவ் ஏஜ்ல அவங்க எவ்வளோ குழந்தைகள பெத்துக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட். ஓகேங்களா? ஸோ இந்தியாவோட டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் 2021ல 2.0வா இருந்திருக்கு. ஓகேங்களா? 2020லயும் நம்ம 2.0 தான், 21லயும் நம்ம 2.0 தான். பெரிய அளவுல சேஞ்சஸ் இல்ல அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்தியாவிலே அதிகமான டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் எங்க இருக்கு அப்படின்னா, பீகார்ல. ஓகேங்களா? பீகார்ல ஒரு பெண் 3 குழந்தைகள பெத்துக்கிறாங்க அப்படிங்கிறது கணக்கு. ஓகேங்களா? ஸோ 3.0 அப்படிங்கிறதுல இருக்கு. டெல்லி, வெஸ்ட் பெங்கால் தான் இருக்கறதுலே கம்மியா இருக்கு. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.4. இல்ல டெல்லிக்கும் வெஸ்ட் பெங்காலுக்கும் 1.4. தமிழ்நாடுக்கு பார்த்தீங்கன்னா 1.5. சரியா? தமிழ்நாடோட டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் வந்து 1.5ல இருக்கு. ஓகேவா? ஸோ அப்ப இந்தியாவோட டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது 2.0. இந்தியாவிலேயே ஹையஸ்ட் யாருன்னா பீகார், அவங்களுக்கு 3.0. இந்தியாவிலே கம்மி யார் அப்படின்னா டெல்லியும் வெஸ்ட் பெங்காலும், அவங்களுக்கு 1.4. தமிழ்நாடுக்கு எவ்வளோ அப்படின்னா 1.5. அடுத்தது 14 வயசுக்கு உட்பட்ட பாப்புலேஷன் குரூப் இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த பாப்புலேஷன் வந்து டிக்ளைன் ஆயிட்டே வருது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 41% இருந்தது. இப்ப 24% இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, 15லிருந்து 59 வயசுல இருக்கக்கூடியவங்களோட எண்ணிக்கை, இவங்கள தான் வந்து வொர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் சொல்லுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா 53லிருந்து 66% இன்கிரீஸ் ஆயிருக்காங்க. அதே மாரி 60 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய 65 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய பாப்புலேஷன் பாருங்க, 5.3%லேருந்து 5.9% இன்கிரீஸ் ஆயிருக்கு. அதுவே 65க்கு மேல இருக்கிறவங்க 6% இருந்தது. சாரி 60 வயசுக்கு மேல இருந்தவங்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 6%லேருந்து 9% இன்கிரீஸ் ஆயிருக்கு. 60 பிளஸ்னா 9% இருக்கு. 65 பிளஸ்னா 5.9%ல வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ இது எல்லாமே நமக்கு என்ன சொல்லுதுன்னா, ஆ குழந்தைகளோட பாப்புலேஷன் கம்மியாயிட்டே வருது. சீனியர் பீப்பிளோட பாப்புலேஷன் வந்து இன்கிரீஸ் ஆயிட்டே வருது. நம்ம ஒரு டெமோகிராபிக் சேஞ்ச வந்து எதிர்நோக்கி இருக்கோம். நம்ம சீக்கிரமாவே ஓல்ட் ஏஜ் நேஷனா மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு அப்படிங்கிறத சொல்ல வராங்க. ஓகேங்களா? அடுத்தது இங்க என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா, அ இந்த சாம்பிள் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்வே தான் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஸ்டேட் லெவல் அண்ட் தென் நேஷனல் லெவல்ல மார்டாலிட்டி அண்ட் ஃபெர்டிலிட்டி ரேட்லாம் வந்து அனலைஸ் பண்ணி குடுக்குறாங்க அப்படிங்கிறது. அடுத்ததா எல்டர்லி பாப்புலேஷன பேஸ் பண்ணி பார்க்கிறப்ப, கேரளால பார்த்தீங்கன்னா, ஹையஸ்ட் பெர்சன்டேஜ் ஆஃப் எல்டர்லி பாப்புலேஷன் வந்து இருக்காங்க. அதிக எண்ணிக்கையிலான, அதிக சதவீதத்திலான மூத்த குடிமக்கள் எங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவுல. ஓகேங்களா? 60 வயசுக்கு மேல இருக்கவங்கள நம்ம சீனியர் சிட்டிசன் சொல்றோம். கேரளால பார்த்தீங்கன்னா 14.4% இருக்காங்க. தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா 12.9% சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்ததா பார்க்கிறப்ப, பெண்களுக்கான ஆவரேஜ் மேரேஜ் ஏஜ் அப்படிங்கிறது 19ல இருந்து இப்ப 22வா இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இம்பார்ட்டன்ட்டான விஷயம். சரிங்களா? ஸோ மத்தபடி தமிழ்நாடோட டிஎஃப்ஆர நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த நியூஸ் வந்து நமக்கு டேட்டா பாயிண்ட் ஆஃப் வியூல மெயின்ஸ்ல டேட்டா எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஒரு நியூஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்து முக்கிய செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.